ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ரால என்ன நடக்க போகுது, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ரால நிறைய அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக WWE அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் ஆகிற மாதிரி ஸோ ஒரு இமேஜஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் ஒரு 5 இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 சூப்பர் ஸ்டார் ராவுக்கும் ஸ்மாக்டவுன் லைவுக்கும் போறதா ஸோ அவங்களே அஃபீஷியலா அவங்களுடைய வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரு அப்படின்றத பத்தியும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ராவும் சரி ஸ்மாக்டவுன் லைவும் சரி முழுக்க சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் தான் நடக்க போகுது. ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கும் ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக்கும் நிறைய ரெஸ்லர்ஸ் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் WWE அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல ஒரு 5 ரெஸ்லரோட பேரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒருவேளை ராவுக்கும் ஸ்பர்க் நைட்கோவுக்கோ போனா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஒருவேளை இவங்க ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கோ ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக்கோ போனா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE கேட்டிருக்காங்க. சோ அந்த 5 ரெஸ்லர் யாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சேவியர் ஓட்ஸ். சோ இவரு பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல இருக்காரு. நியூ டேவோட ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் அப்படினே சொல்லலாம். இவரு ராக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை WWE அபிஷியலா போட்டுருக்காங்க. சோ ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். சேவியர் ஓட்ஸ் ராவுக்கு போனார்னா நியூ டே பிரேக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தையும் WWE இப்போ உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாஷா பேங்க்ஸ். சோ இவங்க பாத்தீங்கன்னா ராவ்ல இருந்து ஸ்மாக்டவுன் லைவ் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் ஒரு பெரிய தகவலை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. பெய்லியும் சாஷா பேங்க்ஸ் ரெண்டு பேரும் ஒரு டாக் டீம் டிவிஷனா இருந்தாங்க. இப்போ சாஷா பேங்க்ஸ் பிரிச்சு சோ ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜஸ் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சோ 3வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவ் போறாரு அப்படின்ற மாதிரி சோ WWE பிரான் ஸ்ட்ரோமனோட போட்டோ பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல கொடுத்திருக்காங்க. சோ பிரான் ஸ்ட்ரோமனும் சோ சமோவா ஜோக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ இதனால சோ பிரான் ஸ்ட்ரோமன் ஸ்மாக்டவுன் லைவுக்கு போவாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இன்னொரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா NXT சேர்ந்த ரொம்பவே ஃபார்மான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். அன்டிஸ்பியூட்டட் எரா. சோ அவங்க பாத்தீங்கன்னா ராவுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சோ WWE அவங்களுடைய பிக்க ரா மூலமா போட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஷேக்கப்ல. சோ ஒரு பெரிய ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டீம் ரொம்பவே பிரபலமா இருக்கு. NXT-ல அவங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே இப்போ பயங்கரமா கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க அவங்களே சொல்லலாம். அவங்கள ராவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி WWE வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ். சோ ரோமன் ரிங்ஸ் ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கு மூவ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி WWE இத அபிஷியலா பாத்தீங்கன்னா சோ அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த 5 ரெஸ்லர் ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கும் ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராவுக்கும் மாறினா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை WWE உருவாக்கி இருக்காங்க. சோ WWE அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இத நீங்க வேணா போயிட்டு அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. கீழ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்டா கிரெடிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு WWE ஓட வெப்சைட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இத்தனை பேரோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா WWE கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நாளைக்கு நடக்க போற ரால என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவ் வருவாங்க. சோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா தி ஊசோஸ் இவங்க பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அவங்க ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராக்கு வந்தாங்கன்னா சோ அவங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் பாத்தீங்கன்னா ரால தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஃபின் பல்லருக்கும் பாபி லாஸ்லிக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரெசில்மேனியா 35க்கான ஒரு ரீமேட்ச் பாத்தீங்கன்னா வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா லேசி ஈவன் சோ இவங்க பாத்தீங்கன்னா சோ பெக்கி லிஞ்ச் ஆல்ரெடி அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரமும் பெக்கி லிஞ்ச் லேசி ஈவன் அட்டாக் பண்ணுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் பாத்தீங்கன்னா ரெசில்மேனியா அடுத்தது சோ பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய சாம்பியனை மணி இன் தி பேங்க்ல சோ லேசி ஈவனோட சேலஞ்ச் டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்ல ஒரு ஸ்மாக்டவுன் சாம்பியனை மட்டும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்ல ரா சாம்பியனை மட்டும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா கடைசியா பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ். சோ
ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரா எபிசோடுக்கு வந்து செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோமன் ரீன்ஸ் லியூகேமியாவுக்கு முன்னாடி அவரோட யூனிவர்சல் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போனாரு. ஸோ அதுக்காக திரும்பவும் இப்போ வந்து ரோமன் ரீன்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக ஸோ ஷீல்டு பிரதரான செத் ராலின்ஸையே சேலஞ்ச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இதை WWE தான் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் போய் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நடக்கும்போது ஸோ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரோமன் ரீன்ஸ் செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து ராவுக்கு சோ சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் மூலமா வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களும் செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரோமன் ரீன்ஸ் செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணாருன்னா சோ அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கா ராண்டி ஆர்டன் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து ராக்கு வந்து சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லனா டேனியல் பிராயன் சோ டேனியல் பிராயன் அவரோட WWE சாம்பியன் ரெஸ்ல்மேனியா 35ல தோத்துட்டாரு. சோ அதுக்காக டேனியல் பிராயன் ஒருவேளை ராவுக்கு வந்தாருன்னா சோ அவரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக சோ செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா செத் ராலின்ஸை சோ வேற யார் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் கூட செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக. அத மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ ஏஜே ஸ்டைல்ஸ் நிறைய ரெஸ்லர்ஸ் மொத்தமா சேர்ந்து சோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக சேலஞ்ச் பண்ணலாம். சோ அதை பயன்படுத்திக்கிட்டு WWE வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வைப்பாங்க. ஒரு ஃபேட்டல் 4-way மேட்சோ இல்ல ஒரு 6-pack சேலஞ்சோ ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சோ ஏதோ ஒரு மேட்சை வந்து பாத்தீங்கன்னா WWE வைப்பாங்க. சோ அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் செத் ராலின்ஸோட மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல சோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக மோதுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் சோ மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல நிறைய மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மாக் டவுன் விமென்ஸ் சாம்பியன் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லனா சோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒன்னு ரோமன் ரீன்ஸ் செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரு. அப்படி இல்லனா சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து சோ டெபியூ கொடுக்கக்கூடிய சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் மூலமா வரக்கூடிய ராண்டி ஆர்டனோ ஏஜே ஸ்டைல்ஸோ டேனியல் பிராயனோ ட்ரூ மெக்கின்டையர் அப்படி இல்லனா பிரான் ஸ்ட்ரோமன் இவங்கலாம் கூட செத் ராலின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வச்சு சோ அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து வந்தவங்க சோ செத் ராலின்ஸோட மோதலாம் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்கப்படுது. மேக்ஸிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ரெண்டு பேர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸோட மோதலாம். சோ அந்த நம்பர் 1 கண்டெண்டரை ட்ரூ மெக்கின்டையர் வின் பண்ணுவாரு. அப்படி இல்லனா சோ ராண்டி ஆர்டன் அந்த நம்பர் 1 கண்டெண்டரை வின் பண்ணுவாரு. சோ ரோமன் ரீன்ஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி, அதே மாதிரி செத் ராலின்ஸும் ஒரு ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி. அவங்க ரெண்டு பேருக்கும் உடனே மேட்ச் வருமா அப்படின்றது தெரியல. அதே சமயம் ரோமன் ரீன்ஸ் ஸ்மாக் டவுன் லைவுக்கு போவாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய ரூமர்ஸ் இருக்கு. சோ இதனால மேக்ஸிமம் இந்த வாரம் ராவை பார்த்தா தான் தெரியும். பல அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரால வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் சோ ஸ்மாக் டவுன் லைவ்லயும் இதே தான் நடக்கும். சோ ஸ்மாக் டவுன் லைவை பொறுத்த வரைக்கும் ரால இருந்து எந்தெந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் டிராஃப்ட் மூலமா சோ சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் மூலமா போறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் தெரியும். சோ அதுக்கப்புறம் கோஃபி கிங்ஸ்டன் WWE சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. சோ அடுத்ததா கோஃபி கிங்ஸ்டனோட யாரு மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல மோத போறா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதுக்கான ஏதாவது ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்மாக் டவுன் லைவ்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இது இல்லாம லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் சால்வன் ஜஃபாடி அண்ட் மேட் ஹார்டி சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காரு. சோ லாஸ் சால்வனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் NXT ல இருந்து சோ நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு அங்க டாக் டீம் மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இப்போதைக்கு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் நடக்கும். அதே சமயம் அதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சில மேட்சஸ் நடக்கும். மணி இன் தி பேங்க் மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவும் ராவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். சோ இந்த வாரம் ரா ஸ்மாக் டவுன் லைவ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பண்ணி கொண்டு போக போகுது. சோ எந்தெந்த ரெஸ்லர்லாம் ரால இருந்து ஸ்மாக் டவுன் லைவ் போக போறா, சோ எந்தெந்த ரெஸ்லர்லாம் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து ராக்கு போக போறா அப்படின்றது ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. சோ இது இல்லாம NXT ல இருந்து நிறைய சூப்பர்
சூப்பர் ஸ்டார் புதுசா டெபியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அன்டிஸ்பிரிட் எரா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராவுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் இருக்கு. இது இல்லாம பீட் டன், சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா NXT UK சாம்பியனா இருந்தாரு. அவரோட UK சாம்பியனா NXT டேக்ஓவர்ல தோத்துட்டாரு. சோ அதனால பீட் டன், சோ அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவுக்கு சோ ஷேக்கப் மூலமா வரலாம் அப்படின்ற மாதிரி பல ரூமர்ஸ் இருக்கு. சோ இந்த வாரம் ராவும் ஸ்மாக்டவுன் லைவும் உண்மையிலே நல்லா இருக்கும். சோ இந்த வாரம் ராவ்லயும் சரி ஸ்மாக்டவுன் லைவ்லயும் சரி, சோ நீங்க என்ன மேட்சை ரொம்பவே எதிர்பார்த்திருக்கீங்க? சோ உங்களுக்கு இந்த வாரம் ராலையும் ஸ்மாக்டவுன் லைவ்லயும் என்ன மேட்ச் நடக்கணும், எந்த சூப்பர் ஸ்டார் ராக்கு போகணும், எந்த சூப்பர் ஸ்டார் ஸ்மாக்டவுன் லைவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.